கமலை மிஞ்சின நடிகரே கிடையாது. ஆனால் வந்து எஸ்டிஆர் வந்து இப்போ கமலையும் மிஞ்சிடுவார் போல, அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. கமல் படமாக தான் ஆரம்பிச்சாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அது போக போக வந்து கமல் படமா சிம்பு படமான்னு சந்தேகம் வர மாதிரி படம் வந்து மாறிடுச்சு. இல்லை அந்த ஆக்ஷன்லாம் வந்து கமலை தவிர யாராலையும் பண்ண முடியாது. இந்த ஒரு விஷயத்தில் வந்து கிட்டத்தட்ட வந்து 50-60 வருஷத்துக்கு மேலே சகலகலா வல்லவன் யாருன்னா கமல் தான். கமலோட நடிப்பை சிம்பு அடித்து பெரிய பெரிய லெவலில் நானும் நடிப்பேன்னு சொல்லிடலாம். ஆனால் இந்த மேட்டரில் முடியும். அந்த அளவுக்கு கமல் இன்னமும் ட்ரெண்டிங்கில் இருக்காரு. 71 வயசு, அதை நான் வச்சுக்கிறேன். ஆனால் சிம்பு வந்து அவருக்கு ஒரு பெரிய வெற்றி இன்னைக்கு தேவைப்படுது. அந்த வெற்றியை சிம்பு கொடுப்பாரா இந்த தக் லைஃப் மூலமா அப்படின்னா நிச்சயமா கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படத்தினுடைய ட்ரைலர் சொல்லுது. இன்னொரு பக்கம் அவங்க ரெண்டு பேருமே எதிரிகளா மாதிரி ஒரு சீன்ஸ் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, கேலப்பிங்க அந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது தியேட்டரே தெரிக்கும். அந்த மாதிரி தான் இருக்கு. இல்லை இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எஸ்டிஆருக்கு நிச்சயமா ஒரு பெரிய பேர் கிடைக்கும். தளபதி வந்து சினிமா விட்டு போறாரு, அந்த தளபதி இடத்த வந்து வேற ஒருத்தர் பிடிச்சிருவாரு அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த தளபதி இடத்த வேற யாரும் பிடிக்க மாட்டாங்க, சிம்பு பிடிச்சிருவாரு. எல்லா தகுதியும் சிம்புக்கு. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றியும். ஆகாயம் சினிமா வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். நான் விஜய் ஜெகா. நம்ம கூட இன்னைக்கு சினிமா விமர்சகர், ஆஸ்கார் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான விஷயம், அதாவது இப்போ நம்ம தமிழ் சினிமா அடுத்தடுத்து பெரிய ஹீரோக்களோட படம் வந்து பயங்கரமா எல்லாருமே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் அடுத்த மாசம் ரிலீஸ் ஆகக்கூடிய தக் லைஃப் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணிட்டு இருக்கு சார். எஸ்டிஆர் தான் படத்தை டேக் ஓவர் பண்ணி பட்டையை கிளப்பிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு சோஷியல் மீடியாவில் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது எப்படி பார்க்குறீங்க? உண்மைதான். அதாவது வந்து கமலை மிஞ்சின நடிகரே கிடையாது. ஆனால் வந்து எஸ்டிஆர் வந்து இப்போ கமலையும் மிஞ்சிடுவார் போல், அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. உண்மையாலுமே எஸ்டிஆரை பொறுத்த வரைக்கும் நல்லா நடிக்கிற திறன் உள்ள நடிகராக இது. சில நேரங்களில் எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல நடிகருக்கு அதை சரியான அதை பயன்படுத்திக்க தெரியாமல் முழிப்பாங்க. அந்த மாதிரி தான் எஸ்டிஆர் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது பேக்லாக் ஆகி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு தடங்கள் இருந்துச்சு அவருடைய லைஃப் கேரியரில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தக் லைஃப்லாம் வேறு மாதிரி நடிச்சிருக்காரு. செமையாக இருக்குது. அவருடைய எப்படி சொல்கிறது ஹேர் ஸ்டைலு, காஸ்டியூமு, பர்ஃபார்மன்ஸு எல்லாமே வேறு மாதிரி இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா தக் லைஃப் ஆரம்பிக்கும் போது அது கமல் படமாக தான் ஆரம்பித்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அது போக போக வந்து கமல் படமா சிம்பு படமான்னு சந்தேகம் வர மாதிரி படம் வந்து மாறிடுச்சு. காரணம் என்னென்னா கமலுக்கு என்ன ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்களோ அதே ஈக்குவல் ஸ்பேஸ் வந்து எஸ்டிஆருக்கும் கொடுத்துட்டாங்க. காரணம் எஸ்டிஆர் வந்து ரொம்ப நல்லா நடிக்கிறாரு, இந்த கதை வந்து இன்னும் பிரமாதமாக பண்ணலாம் அப்படிங்கிறதுனால ரெண்டு பேருக்கு ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுத்து அந்த படத்தை வந்து மணிரத்னம் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது தக் லைஃபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 38 வருஷம் கழித்து கமலும் மணிரத்னமும் சேர்ந்து நடிக்கிறாங்க. ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, ஆடியன்ஸ் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. நம்ம இந்த ட்ரைலர்லாம் வந்தது பார்த்தீங்கன்னா அந்த நாயகனுடைய சாயல் கூட இதில் இருக்குது. எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, நாயகனில் பார்த்தீங்கன்னா கமலஹாசன் வந்து ஒரு சின்ன பையனாக அனாதையாக இருப்பார்ல, அதே மாதிரி ஒரு சின்ன பையனாக ஒரு அனாதை பையன் மாதிரி தான் சிம்புவை காட்டுறாங்க, சின்ன சிம்புவை காட்டுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோலி கொண்டாடி ஒரு பாட்டே இருக்கும் நாயகனில். இங்கேயும் பாருங்கள் ஹோலியோட வேஷத்தோட அந்த ஹோலியெல்லாம் அடிச்சார மாதிரி சிம்பு இந்த இடத்துல ஹோலி பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். நாயகனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே டெல்லி கணேஷ் வந்து கமல் கூடவே இருப்பார், இங்கே வந்து நம்ம இவர் நாசர் கமல் கூடவே இருக்கார். அப்புறம் நாயகனில் பாருங்கள் சரண்யாவோட ஒரு லவ் போர்ஷன் இருக்கும்ல, அவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி. அந்த லவ் போர்ஷன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கொஞ்ச நேரம் தான் வரும், ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க இப்போ அபிராமியோடு இருக்கிற அந்த லவ் போர்ஷனை பார்த்தா அது நாயகரை தான் ஞாபகப்படுத்துது. இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கிரியேட் அப்படின்னா ட்ரைலரில் நம்ம கமல் சாருக்கு எப்பவுமே, அதாவது அந்த அவர் வந்தாலே ஒரு லிப்லாக் சீன் இல்லாமல் படத்தில் இருக்காது. அது நல்லா இருக்கும் ஆடியன்ஸ்க்கு பார்க்கறதுக்கு. ஸோ அது இதுலேயுமே ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லிப்லாக் சீன் வச்சுது ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய லிப்லாக் சீனு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பெண்களோட அந்யோன்யமாக ஒரு காட்சியில் நடிப்பாங்கல்ல, அதாவது ரொம்ப க்ளோஸாக. இப்போ திரிஷாவே எடுத்துங்க, நான் தான் உன்னோட ஆடம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ டைலாக் பண்ணுறாரு. அப்படியே காதோட காது அப்படியே உரசி ஒரு மாதிரி அந்யோன்யமாக க்ளோசஸ்ட்டாக வருவாங்கல்ல, அந்த ஆக்ஷன்லாம் வந்து கமலை தவிர யாராலையும் பண்ண முடியாது. இந்த ஒரு விஷயத்தில் வந்து கிட்டத்தட்ட வந்து 50-60 வருஷத்துக்கு மேலே சகலகலா வல்லவன் யாருன்னா கமல் தான். கண்டிப்பாக இந்த லிப்லாக் மேட்டரில் அந்த மாதிரி அதாவது சிம்புவாலே கமலை அடிச்சுக்க முடியாது. அதாவது வந்து கமலோட நடிப்பை சிம்பு அடித்து பெரிய பெரிய லெவலில் நானும் நடிப்பேன்னு சொல்லிடலாம். ஆனால் இந்த மேட்டரில் முடியாது. அந்த அளவுக்கு கமல் இன்னமும் ட்ரெண்டிங்ல இருக்காரு. 71 வயசு, அதை நான் வச்சுக்கோங்க. ஏன் தக் லைஃப் டைட்டில் வச்சிருக்காங்கன்னா இப்போ புரிஞ்சிச்சு சார். புரிஞ்சிருச்சா வச்சிருக்காங்க படத்துல எஸ்டிஆருக்கு அவங்க ஹீரோயினா பண்றவங்க அப்படின்னு நினைச்சிருப்போம். அதுதான் கிடையாது, கமல் சாருக்கு தான் அவங்க ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு கமல் சாருக்கு ஏற்ற மாதிரி தக் லைஃப் பேர் வச்சுட்டாங்க சார். இல்லை எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியம் என்னன்னா,
அது வந்து திரிஷா வந்து எஸ்டிஆரோட பேர் தான் அப்படின்னு எல்லாரும் நினச்சிட்டு இருந்தாங்க. இப்போ கடைசியில் ட்ரைலரில் பார்த்தா திரிஷாவும் கமலுக்கு பேர். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அபிராமி கமலுக்கு பேராக இருக்காங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திரிஷா கமலுக்கு பேராக இருக்காங்க. ஸோ இப்போ சிம்புக்கு பேர் இருக்கா பேர் இல்லையா டவுட் வேறு வந்துருச்சு. அநேகமாக பேர் இல்லைன்னு நினைக்கிறேன். பேர் இல்லைனாலும் லாங் ஹேர் வச்சிருக்காரு சார், லாங் ஹேர் வச்சிருக்காரு. அதனால தான் அவர் சொல்லிட்டாரு சிம்பு, அதாவது வந்து கமல் கூப்பிட்டு சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் சிம்புட்ட, கமல் உனக்கு இந்த படத்தில் பேர் இல்லை ஆனால் உனக்கு லாங் ஹேர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். அதனால் வந்து அதாவது வந்து ஜோக்ஸ் அப்பார்ட், அதாவது வந்து படத்தினுடைய கதை பார்த்திங்களா நம்ம அழுத்தமாக இருக்குது. அதாவது கதை நமக்கு இந்த ட்ரைலரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு அனாத பையன் அவன் வந்து ஏதோ ஒரு சின்ன சிம்பு அவர் வந்து ஏதோ ஒரு சூழ்நிலையில் வந்து சின்ன வயசாக குழந்தையா இருக்கும்போது அந்த அனாத பையனாக இருக்கும்போதே வந்து கமலை வந்து உயிரை காப்பாற்றுறாரு. அப்படின்னும் போது கமல் வந்து அந்த பையனை எடுத்து செல்லமாக வளர்க்குறாரு. கிட்டத்தட்ட ஒரு பையன் மாதிரி தான், அப்பா பையன் மாதிரியான உறவு தான் இதில். அந்த அப்பா பையங்கிற உறவில் வந்து கமல் ஒரு டானா இருப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். கதையோட்டத்தை பார்த்தா ஒரு சீனில் சொல்கிறார், அதாவது வந்து வெளியில் வந்து உள்ளே வந்து நான் பார்த்துக்கிறேன், வெளியில் வந்து அமரன் பார்த்துப்பான் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் கனெக்ட் பண்ணால் அப்படி தான் தெரியுது. இன்னொரு பக்கம் பாருங்கள், வேற ஒரு சீனில் சிம்பு வந்து பயங்கரமாக பவர்ஃபுல்லாக இனிமே நான் தான் இங்கே ரங்கராய சக்திவேல் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டாப் பண்ணுற மாதிரி ஒரு சீன் இருக்குது. இதை பார்த்து என்ன புரியுதுன்னா கமலுக்கும் சிம்புக்குமே பிரச்சனை வந்துடும். அப்போ எப்படி இருக்கும் பார்த்துக்க பாருங்க, டேக் ஆஃபே வேறு மாதிரி இருக்கும், செகண்ட் ஹாஃப்லாம் வேறு மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. அந்த எப்படி சொல்கிறது, ரெண்டு பேரும் போட்டி போட்டு நடிக்க போகிறாங்கன்னா எப்படி இருக்க போகுது படம். ரெண்டு பேரும் போட்டி போட்டு நடிக்கக்கூடிய நடிகர்களானா கமலை மிஞ்சுறதுக்கு யாருமே இல்லை, ஆனால் கமலை சிம்பு மிஞ்சுவார் அப்படிங்கிற மாதிரியான பர்ஃபார்மன்ஸை சிம்பு கொடுத்துருக்காரு இந்த படத்தில். கண்டிப்பாக ஒரு டஃப்பான ஃபைட் இருக்குது. நிஜமா சார், இப்போ நீங்கள் சொன்னீங்களே சார், இனிமேல் நான் தான் ரங்கராய சக்திவேல் அப்படின்ற அந்த ஒரு சீன் பிளேஸ்மெண்ட் வந்து ஒரு ஸ்டேஜ் மாதிரி இருக்கும், அது மேலே என்ன பேசுவாங்க. ஸோ இப்படி நம்ம தமிழ் சினிமாவில் பார்க்கல, ஸ்டேஜ் மாதிரி இருக்கு, அதில் நின்று பேசுறாரு சிம்பு இல்லையா. அது கூட பாருங்க உங்களுக்கு வந்து நம்ம விக்ரம்ல வந்து அந்த ரோலெக்ஸ் கேரக்டர் சூர்யாவோட கேரக்டர் கனெக்ட் பண்ற மாதிரி அதுதான் சார் சொல்லுவாங்க. சும்மா ஒரு 5 நிமிஷம் வந்தார் சூர்யா, அந்த 5 நிமிஷத்துக்கே அந்த அந்த கேரக்டர் வந்து அவ்வளோ தூரம் கொண்டாடினாங்க. இப்போ அதே மாதிரியான ஒரு சிமிலாரிட்டி உள்ள கேரக்டர் இது இருந்துச்சுன்னா சிம்புக்கு பெரிய லெவலில் கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. இது மிகப்பெரிய பிளாக் பஸ்டராக மாறிடும் சிம்புவோடைய கேரியரில். கமலை பொறுத்த வரைக்கும் பல வெற்றி படங்கள் பார்த்துட்டார் சார். அவர் பார்க்காத வெற்றி கிடையாது, அவர் கொடுக்காத நடிப்பு கிடையாது, ஆக்ஷன் கிடையாது, ஃபைட்டு கிடையாது, டான்ஸ் கிடையாது, எல்லாத்தையும் பண்ணிட்டார். ஆனால் சிம்பு வந்து அவருக்கு ஒரு பெரிய வெற்றி இன்னைக்கு தேவைப்படுது. அந்த வெற்றியை சிம்பு கொடுப்பாரா இந்த தக் லைஃப் மூலமாக அப்படின்னா நிச்சயமாக கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படத்தினுடைய ட்ரைலர் சொல்லுது. இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா, சிம்பு வந்து மல்டி டேலண்டட் ஆக்டர். அவரும் டான்ஸு, ஃபைட்டு கிட்ட ஆக்ஷனு எல்லாமே பார்த்தீங்கன்னா கமலுக்கு ஈக்குவலாக பண்ணார். ஒரு பாட்டு 2 பேரும் சேர்ந்து ஆடிருக்காங்க பாருங்கள், கமலும் சிம்புவும். பிரமாதமாக இருக்குது பாருங்கள் அந்த பாட்டு. அந்த பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா தியேட்டரில் ஆடியன்ஸ் ரொம்ப கொண்டாடுவாங்க. இன்னொரு பக்கம் அவங்க 2 பேருமே எதிரிகளாக மாதிரி ஒரு சீன்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, கேலப்பிங்காக அந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது தியேட்டரே தெரிக்கும். அந்த மாதிரி தான் இருக்குது இதனுடைய எப்படி கதை போக்கு, அப்படி தான் இருக்குது. கமல் சார், எஸ்டிஆர் 2 பேருமே வந்து அந்த ஃபைட் சீன் வரும்போது தியேட்டரே பிளாஸ்ட் ஆக போகுது அப்படின்றது ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரிஞ்சு சார். அண்ட் இந்த படத்துடைய ப்ரொமோஷன்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக, அதாவது ஒரு கண்ட்ரியில் போய் பண்ண போகிறதா ஆல்ரெடி நம்ம கேள்விப்பட்டோம். அண்ட் இப்போ ரீசெண்டாக கூட இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸை வச்சு ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரொமோஷன் பற்றி இல்லை இப்போ வந்து பெரிய நடிகர்களே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மட்டும் இருந்தால் போதும்னு ஒரு காலம் இருந்துச்சு. ஒரு உதாரணத்துக்கு கமல் மட்டும் ஒரு படத்தில் இருந்தால் போதும், ரஜினி மட்டும் ஒரு படத்தில் இருந்தால் போதுங்கிற காலம், விஜய் மட்டும் இருந்தால் போதும், அஜித் மட்டும் இருந்தால் போதுங்கிற காலங்கள் மாறி இப்போ மல்டி ஆக்டர்ஸ், அதாவது வந்து பல மொழிகள்லேருந்து ஆக்டர்ஸ் வந்து உள்ளே கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. பல பேருக்கு வந்து எப்படி சொல்லுது, ஸ்பேஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமே வந்து நம்மளை மட்டும் காட்டினா பார்க்க மாட்டாங்க, நம்மளோட சேர்ந்து வேற ஒரு ஆளுமையும் வேணும். படத்தினுடைய வெற்றிக்கு இதெல்லாம் தேவைப்படுது அப்படிங்கிறது வந்து நான் எப்படி சொன்னேன், எப்படி சொன்னேன், இயக்குநர்கள் வந்து நல்ல புரிதலோடு இப்போ படங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நடிகர்களும் வந்து அவங்கள மட்டுமே வச்சு இனிமேல் படம் ஓடாது, அவங்கள மட்டுமே வச்சு இனிமேல் ப்ரொமோட் பண்ண முடியாது அப்படிங்கிறத நல்ல தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கு என்ன உதாரணம் அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த விக்ரம் படம் பார்த்தீங்கல்ல, அதில் எத்தனை பேர் நடிகர் இருந்தாங்க, எவ்வளோ கமலுக்கு அது ஒரு பெரிய வெற்றி படம், எத்தனை பேர் இருந்தாலும் கமலை தான் அங்கே பேசுவாங்க. ஆனால் வந்து அந்த காம்பினேஷன் எத்தனை பேர் இருந்தாங்க பாருங்கள், எவ்வளோ பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க, எத்தனை நடிகர்களுக்கு அங்கே இடம் கொடுத்துருந்தாங்க பாருங்க. அதே மாதிரி இங்கேயும் பாருங்க, கமல் நடிக்கிற படத்தில் சிம்புக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்பாங்க. இது கொஞ்சம் சில வருடங்களுக்கு முன்னாடி இருந்தால், இப்போ கமல் நடிக்கிற படத்தில் சிம்புக்கு வேலை கொடுத்துருக்காங்க. காரணம் என்னென்னா இந்த காம்பினேஷன். இப்படி டியூயலாக 2 ஹீரோ இருந்தால் தான் ஒரு படத்தை வந்து பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ண முடியுது. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, ஒரு படமே ஒரு பெரிய பொருட்செலவில் தயாராகுது. ஒரு பல கோடி ரூபா போட்டு படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி. அப்படின்னும் போது அதுக்கான வியாபாரம், அதுக்கான ஆடியன்ஸினுடைய எக்ஸ்பெக்டேஷன், தியேட்டருக்கு வந்து அந்த படம் பெரிய லெவலில் கலெக்ட் பண்ணணும், அதனுடைய டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்,
அதனுடைய ஓடிடி பிளாட்ஃபார்ம்லேருந்து சேட்டலைட் பிளாட்ஃபார்ம்லேருந்து ஆடியோ ரைட்ஸ்லேருந்து எல்லாமே பெரிய விலைக்கு விற்கணும்னா இந்த மாதிரி ஒரு ஜெயிண்ட் காம்பினேஷன் இன்னைக்கு தேவைப்படுது. இப்போ நீங்கள் இதே மாதிரி யோசிச்சு பாருங்கள், கூலியில் எடுத்துக்கோங்க, அங்கே பாருங்கள் ரஜினியோட சேர்ந்து சத்யராஜ் நடிக்கிறாரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நாகார்ஜுனா நடிக்கிறாரு, அப்புறம் உபேந்திரா நடிக்கிறாரு, மலையாளத்துலேருந்து ஒரு நடிகர் நடிக்கிறாரு. எதுக்கு இவ்வளோ பேர் கொண்டு வராங்க? ரஜினி இருந்தாலே போதுமே, ஏன் இவ்வளோ பேர் கொண்டு வராங்க? கமல் இருந்தாலே போதுமே, ஏன் சிம்பு துணைக்கு? காரணம் அந்த வியாபாரங்கள் எல்லாம் மாறிடுச்சு இல்லையா, ஸ்ட்ரக்சர் மாறிடுச்சு, சினிமாவோட ஸ்ட்ரக்சரை. இதை வந்து இப்போ நடிகர்கள் இயக்குநர்கள் எல்லாருமே தெளிவாக புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் இனிமே வர படங்கள்லாம் இப்படி தான் வரும். வர படங்கள் பெரிய வெற்றி அடையும். அதுக்கான கதைக்களம் இருக்கணும், அதுக்கான இயக்குனர் நல்ல இயக்குனர்கிட்ட போய் இந்த மாதிரி படங்கள் சிக்கணும். மணிரத்னத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனை கதாநாயகர்கள் இருந்தால் கூட அதை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணி அவங்களுக்கான ஸ்பேஸை கொடுத்து பிரமாதமாக பண்ணுவார். இப்போ பாருங்கள், இந்த தக் லைஃப்பில் அசோக் செல்வன் வர்றார், அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. சிம்புக்கும் கமலுக்கும் ஈக்குவலான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஏஆர் ரஹ்மான் வந்து பெரிய எப்போவுமே வந்து பிரமாதமாக மியூசிக் போட்டு கொடுப்பாரு, அதுவும் மணிரத்னத்துக்கு ஸ்பெஷலாக போட்டு கொடுத்துருவாரு. அந்த மாதிரி இந்த படத்தினுடைய பாடல்கள் பிஜிஎம் எல்லாம் வேற மாதிரி இருக்கும். ரவி கே சந்திரன் அவருடைய ஒளிப்பதிவு பாருங்க, அதுவும் பார்த்தீங்கன்னா பெரிய ஹாலிவுட் படம் மாதிரி இருக்கு. அதான் வந்து நம்ம தமிழ் படமே இப்படி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. மணிரத்னத்தை சொல்லவே வேணாம், தி பெஸ்ட் இன்டலெக்சுவல் இல்லை இன்டெலிஜென்ட் டைரக்டர். அந்த அளவுக்கு பிரமாதமாக படங்கள் பண்ணக்கூடிய ஒரு எப்படி சொல்றது டெக்னாலஜியை இது வரைக்கும் தமிழ் படத்தில் முதல்ல அடித்து கொண்டு வந்தது மணிரத்னம் தான். அதுக்கப்புறம் தான் சங்கர்லாம் வந்தாங்க. மணிரத்னம் தான் முதல்ல வந்து பிரமாதமாக எப்படி நின்று ஜெயிச்சு காமிச்சாரு. அது இன்னைக்கு வரைக்கும் மணிரத்னம் வந்து நிலைநிறுத்திட்டு இருக்காரு. காலம் கடந்து கொண்டு பாருங்க, இன்னைக்கு மணிரத்னத்தோட வந்த டேரக்டர்ஸ்லாம் எடுத்து பாருங்களேன், உண்மையாக நீங்கள் யோசிச்சு பாருங்க, அவங்கெல்லாம் எல்லாருமே ஃபேட் அவுட் ஆகி போயிட்டாங்க. கிட்டத்தட்ட எல்லாருமேனா சங்கர், முருகதாஸ், இன்னும் பல பேர் வந்து ஃபேட் அவுட் ஆகி போயிட்டாங்க. பிரம்மாண்டங்கள் கொடுத்தவங்க, பெரிய டெக்னிக்கலாக வெல்வெஸ்ட் கொடுத்தவங்கலாம். ஆனால் இன்றைக்கும் வந்து பொன்னியின் செல்வம் அந்த படம் இந்த படம்னு மணிரத்னம் வந்து தொடர்ந்து படங்கள் வெற்றி படங்கள் கொடுத்துட்டே இருக்கார். செக்கச்சவந்த வானம் அப்படி இப்படின்னு. ஆனால் மணிரத்னம் வந்து அன்னைக்கு நாயகன் கொடுத்த போது, அன்னைக்கு வந்து தளபதி கொடுத்த போது ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சுல்ல, அந்த மாதிரியான ஒரு படமாக இந்த தக் லைஃப் நிச்சயமாக இருக்கும். இப்போ இன்னும் சில பேர் வந்து சோஷியல் மீடியாவில் இது பார்க்கறதுக்கு அப்படியே செக்கச்சவந்த வானம் மாதிரியே இருக்குது, தக் லைஃப் ட்ரைலர் பார்க்கும்போது அப்படியே அந்த படம் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கம்பேரிட்டிவ் எப்படி பார்க்குறீங்க? இல்லை நீங்கள் வந்து செக்கச்சவந்த வானத்தில் பொறுத்தீங்கன்னா அருண் விஜய் இருக்காரு, சிம்பு இருக்காரு, விஜய் சேதுபதி இருக்காரு, நிறைய பேர் இருக்காங்க. அது ஒரு வேற ஒரு பேட்டர்னான ஒரு கதை. அது இது வந்து வேற ஒரு கதைக்களம். இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாயகனுடைய சாயல் இதில் நிறைய இருக்குன்னு நான் முதலே சொன்னேன்ல, அதே மாதிரி நிச்சயமாக நாயகனுடைய சாயல்லாம் இதில் நிறைய இருக்கு. இது வந்து ஒரு அப்பா மகனுக்கான கதை. ஒரு அப்பா மகன், அந்த மகன் வந்து அப்பாவோட உயிரை வந்து சின்ன வயசில் காப்பாற்றுறாரு. அந்த மகன் வந்து அனாத பையன், அவரை வந்து கமல் எடுத்து வளர்க்குறாரு. ஸோ அவங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை வந்தால் எப்படி இருக்கும்ன்றது கதை. இதில் வந்து கமலும் சிம்புவும் நடிச்சிருக்காங்கன்னும் போது அந்த வேற மாதிரியா இருக்கும். அந்த எப்படி சொல்றது, அந்த படமே வேற மாதிரி இருக்கும். ஆஃப்டர் ரிலீஸ் எஸ்டிஆர் வந்து அவருடைய மார்க்கெட் வந்து இன்னும் எந்த அளவுக்கு ரீச் ஆகும்? இல்லை, இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எஸ்டிஆருக்கு நிச்சயமாக ஒரு பெரிய பேர் கிடைக்கும். இப்போ அடுத்தடுத்து சிம்புவோட லைனப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து சிம்பு 49 வந்து நம்ம ராம்குமார் பார்க்கிங் டைரக்டரோட பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 51 வந்து அஸ்வத் மாரிமுத்துவோட பண்ணுறாரு. நடுவில் தேசிங்க பெரியசாமி, அது ஒரு பெரிய பட்ஜெட் ப்ராஜெக்ட், அதுவும் வந்து லைனப்பில் இருக்குது. ஸோ அடுத்தடுத்து கரெக்டாக சிம்பு மாதிரி நடித்தார்னு வச்சுக்கோங்களேன். அதாவது வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்கல்ல, அதாவது வந்து தளபதி வந்து சினிமா விட்டு போகிறாரு, அந்த தளபதி இடத்த வந்து வேற ஒருத்தர் பிடிச்சிருவாரு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த தளபதி இடத்த வேற யாரும் பிடிக்க மாட்டாங்க, சிம்பு பிடிச்சிருவாரு. எல்லா தகுதியும் சிம்புக்கு இருக்குது. தக் லைஃப் படத்துக்கு ஏற்ற டைட்டில் மாதிரியே ஒரு விஷயம் கடைசியாக சொல்லி முடிச்சிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி.